إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبد الله ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கணிதருடைய அல்லாஹ்வின் நல்லடியார்கள், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பாசமும் நேசமும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடையான நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்கள் எதை ஏவினார்களோ அதற்கேற்ப தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், இந்த மார்க்கத்திற்காக பாடுபட்ட இமாம்கள், நல்லவர்கள், உங்கள் மீது என் மீதும் நம் அனைவரு குடும்பத்தார்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் கருணையும் முழுமையாக பொழியட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு இந்த ஜும்ஆவுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, தினந்தோறும் ஒவ்வொரு நாளையும் நாம் கடக்கும் பொழுது, அந்த நாளில் ஒவ்வொரு மணி நேரங்களில் நாம் கடக்கும் பொழுது ஒரு வரையறையை நாம் அடைய இருக்கின்றோம் என்பதை குறித்து கவலைப்பட்டவர்களாக, முயற்சி செய்தவர்களாக, அதற்கு பாடுபடக்கூடிய மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். உதாரணமாக, குறிப்பாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொரு மாதத்துடைய இறுதியை நாம் அடையும் பொழுதோ அல்லது அவரவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாட்களை வைத்து நாம் பார்க்கும் பொழுது, இறுதி மாதம் என்று வந்துவிட்டால் வீட்டுடைய வாழையை எடுத்து வைக்க வேண்டும் என்கிற ஒரு கவலை நமக்கு வந்து விடுகின்றது. ஒரு குறிப்பிட்ட மாதத்தை நாட்களை கடக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய கல்விக்கான தொகையை எடுத்து வைக்கும் என்கிற ஒரு கவலையும் இருக்கின்றது. மருத்துவ செலவுகள், குடும்ப செலவுகள் என உலக ரீதியான பல்வேறு பணி சுமைகளை நமக்கு சுமத்தப்பட்டு ஒவ்வொரு நாளையும் நாம் கடக்கும் பொழுது கடக்கின்ற நாட்களை விரலை விட்டு எண்ணியவர்களாக, கவலைப்பட்டவர்களாக, இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றது, நான் என்ன செய்ய போகின்றேன், விடுபட்ட அந்த நாட்களில் கிடைக்காததை எப்படி இன்னும் இருக்கக்கூடிய நாட்களில் நான் பெறப்போகின்றேன் என்கின்ற சிந்தனையோடு செல்லக்கூடியவர்கள் நம்மை எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எதை இலக்காக கொண்டு இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளையும் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோமோ அந்த இலக்கை அடைய முடியாமல் போகும் பொழுது தோல்வி அடைந்தவர்களாக நாம் நினைக்கின்றோம். எதை இலக்காக வச்சு இந்த உலகத்துல போறோமோ அந்த பொருளாதாரத்தை அடையாத போது ஒரு தோல்வி அடைந்ததை நாம் வருத்தப்படுகின்றோம், கவலைப்படுறோம். அதற்காக அதற்கடுத்த மாதத்தில் என்ன நாம் சரி செய்ய வேண்டும் என்பதாக நினைத்து அதற்கென்று நேரத்தை ஒதுக்கி அதை நாம் சீர் செய்கின்றோம். சகோதரிகளே, இந்த விஷயங்கள் எல்லாம்
உலக தொடர்பு உடையவைகள். இவைகள் நாம் இழந்து விட்டாலும் மிக நிரந்தரமான இழப்பு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது உலகத்தோடு முடியக்கூடிய ஒரு இழப்புகள். அதுக்கு நம்ம தான் பொறுப்புதாரிகள், மாற்று கருத்தல்ல. ஆனால் ஒவ்வொரு நாளையும் கழிக்கக்கூடிய நாம் எப்படி சில விஷயங்கள் தவறிவிட்டால் என்னவாகும் என்பதாக பதவியோடு கழிக்கின்றோமோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளை குறித்து சொன்னார்கள். அந்த நாள் என்பது மிகவும் சமீபமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வருகை அதற்குண்டான அடையாளமான நாள். அந்த நாள் நெருக்கம் என்பது மிகவும் சமீபம் என்பதாக பல்வேறு உதாரணங்களோடு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்களே, அந்த நாளை அடைந்து அதற்குண்டான தயாரிப்பு இல்லாமல் ஒரு மனிதன் அந்த நாளுக்கு முகம் கொடுப்பான் என்றால், தோல்வி அடைந்த நிலையில் தன்னுடைய முகத்தை கொடுப்பான் என்றால் நிரந்தர தோல்வி அடைந்தவன். வெற்றியாளனாக தன்னுடைய முகத்தை கொடுப்பான் என்றால் அவன் நிரந்தர வெற்றிக்குரியவன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாளை பற்றி சொல்கிறார்கள். அதுதான் யௌமுஸ் ஸாஆ, மறுமை நாள் என்கின்ற நாள். அன்புக்குரிய சகோதரர், சற்று சிந்தித்து பாருங்கள். நமது வாழ்வில் 40 வருடங்களை கழித்து விட்டோம், 50 வருடங்களை கழித்து விட்டோம். இத்தனை நாட்கள் ஒரு இலக்காக வைத்து பயணித்து அந்த இலக்கை தவறி விடும் பொழுது அதை சீர் செய்தவர்களாக கவலை உணர்வோடு நாம் பயணித்தோமே. என்றைக்காவது இந்த மறுமை என்கின்ற நாளை இலக்காக கொண்டு அந்த நாட்களை நாம் பயணம் செய்ததுண்டா என்பதை யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு நாளையும் நாம் விரல் விட்டு எண்ணும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, وقال علي بن ابي طالب ارتحل الدنيا مدبرا, உலகம் என்பது பின்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. وارتحلت الاخره مدبرا, ஆனால் எந்த மறுமை குறித்து மக்கள் பொறுப்போக்காக இருந்து கொண்டிருக்கிறார்களோ, எந்த மறுமை நாளை குறித்து மிக அசட்டையாக இருந்து கொண்டிருக்கிறார்களோ, அந்த மறுமை நாள் என்கின்ற நாள் மனிதனை நோக்கி முத்தபிலா முன்னோக்கி வருகிறது என்பதாக சொன்னார்கள். ஒவ்வொரு நாளும் கடக்கும் பொழுது, ஒவ்வொரு மணி நேரம் கடக்கும் பொழுது நமக்கான வழங்கப்பட்ட அந்த மறுமை நாள் என்கின்ற நாளை நாம் நோக்கி சென்று கொண்டிருப்பதை மறந்துவிடக் கூடாது. மாதத்துடைய இறுதியில் வரக்கூடிய கவலைகளை விட இந்த உலகத்தை ஒரு நோக்கமாக கொண்டு அதை இழக்கும் பொழுது வரக்கூடிய கவலைகளை விட ஒவ்வொரு நாளும் நாம் கடக்கும் பொழுது அந்த நாள் மறுமைக்கு உண்டான நாளாக நாம் ஏதாவது பயனுள்ளதாக செய்தோமா என்கின்ற கவலை உணர்வோடு நாம் கடந்திருக்கின்றோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இதோடு அடுத்தது சொன்னாரே, வலிகுல்லி வாஹிதத்தின் மின்ஹுமா, அந்த ஒவ்வொன்றிற்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். உலகத்தை சார்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள், மறுமை சார்ந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஃபகூலு மின் அப்னாஇல் ஆখিরা, நீங்களோ மறுமைக்கான பிள்ளைகளாக மாறிவிடுங்கள். வலா தகூனு மின் அப்னாஇத் துன்யா, இந்த உலகத்துடைய பிள்ளைகளாக நீங்கள் இருந்து விடாதீர்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். எப்போது அன்புக்குரிய சகோதரர்களே, மறுமைக்குரியவர்களாக நாம் மாறுவோம். நமது மனங்களில் ஏற்படைய எல்லா மனோ இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்களாக மனம் போன போக்கில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொண்டு இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த வாழ்விற்கு மாற்றமான முறையில் நாம் வாழ்ந்து கொண்டு என்றோ ஒரு நாள் ஒன்று கூடிவிட்டு இபாதத் என்கின்ற பெயரில் நாங்கள் செய்தோம் என்பதாக கலைந்து விட்டால் மறுமைக்கான பிள்ளைகளாக நாம் மாறிவிடுவோமா? அந்த மறுமையை லட்சியமாக கொண்டவர்களாக நாம் வாழ்ந்து விடுவோமா? அப்படி இல்லை. இஸ்லாம் எது ஹலால் என்பதாக சொல்லியதோ, இஸ்லாம் எது ஹராம் என்பதாக சொல்லியதோ, வாழ்க்கையில் கடக்கக்கூடிய ஒவ்வொரு மணி நேரங்களையும் அதை பின்பற்றியவர்களாக, நமது மூச்சை போன்ற அதை பின்பற்றிய மக்களாக நாம் செல்ல வேண்டும். அப்போதுதான் மறுமைக்கான பிள்ளைகளாக நாம் இருப்போம், மறுமைக்குரியவர்களாக இருப்போம். அந்த மறுமை எப்போது வரும் என்பது நமக்கு தெரியாது. அந்த மறுமை என்பது மிக விரைவாக வரும் என்பதாக அந்த நாளை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள் என்றால், அப்பேற்பட்ட நாளை எதிர்நோக்கி சொல்லக்கூடிய நாம் எத்தகையவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அளவுக்கு சொன்னார் நாம் மறுமை மறந்து விட்டோம் என்று தான் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையை மறந்து விட்டோம் ஏன் சொன்னா, தொழுகையில் மறுமையை நினைக்க வேண்டிய நாம், இபாதத்தில் மறுமை நினைக்க வேண்டிய நாம், பள்ளி வாயிலில் மறுமை சிந்தனையை தேட வேண்டிய நாம்,
அப்பேற்பட்ட இடங்களிலும் ஏன் இன்னும் சில அல்லாஹ் பாதுகாப்பை தவிர இப்போது ஜும்மாவுடைய மறுமை என்கிற நாளை பற்றி சொல்லப்பட்டாலும் கூட பல்வேறு நபர்களுடைய சிந்தனைகள் உலக ரீதியாக தொடர்பு பட்டிருப்பதை நமது பலவீனமாக புரிய முடியும். நாம் மறுமை மறந்தவராக இந்த உலகத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியில 155வது ஹதீஸாக, யார் அழகான முறையில் வுது செய்து 2 ரக்காத்துகளை தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்தவர்களாக தொழுவார்களோ, எத்தனை ரக்காத்து? 2 ரக்காத்துகள். 2 ரக்காத்துகள். நிபந்தனை என்ன? அழகான முறையில் வுது செய்யணும். வுது செஞ்சு தேவையற்ற எண்ணங்களை கலைந்தவர்களாக. என்ன சிறப்பு சொன்னாங்க தெரியுமா? முன்னால் இருக்கக்கூடிய பாவங்கள் எல்லாம் அவருக்கு மன்னிக்கப்படும். முன்னால் செய்தவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும். பல வருட தொழுகைகளை குறித்து சொல்லவில்லை, பல வருடங்களாக தொழக்கூடிய தொழுகையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய நபி மொழியில் நிபந்தனையாக இடப்படக்கூடிய அந்த நிபந்தனையோடு நமது தொழுகை ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால் உண்மையிலேயே இத்தனை நாட்கள் நாம் தொழுத தொழுகைகள் பாவங்களை மன்னிக்கக்கூடியதாக இருக்குமா என்பதை யோசித்து பாருங்கள். தேவையற்ற சிந்தனைகளை கலைத்தவர்களாக மறுமை உணர்வோடு சஹாபாக்கள் சொர்க்கத்தை நினைத்தார்கள், நரகத்தை கண்டு அஞ்சினார்கள். அந்த தொழுகைகளை அவர்கள் தொழும் பொழுது கண்ணீர் வடித்தவர்களாக தொழக்கூடிய தொழுகைகளாக இருந்தது. மறுமை என்கின்ற நாளோடு அவர்கள் நினைப்போடு இருந்ததின் காரணமாக அந்த நிலைமை ஏற்பட்டுச்சு. அன்புக்குரிய சகோதரர்கள், சுப்ஹானல்லாஹ், பாதுகாக்க வேண்டும். தொழுகை மிக சர்வசாதாரணமாக அசட்டையாக சிந்தனை சில நேரங்கள் மாற்றமடைந்தாலும் அதை திருத்தியவர்களாக நம்முடைய சிந்தனைகளை உறுதிமிக்கவர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டுமே. தொடர்ச்சியாகவே ஏதோ சடங்காக நமக்கு ஆக்கியதை போன்று அவர்கள் 5 ரக்காத்திலே தொழுவித்தாலும் எழுந்து தொழுவதற்கு தயார் என்று சொல்ல வேண்டியதுதான் இன்றைக்கு தொழுகையில் நமது கவனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது கொட்டாவி விடுகிறார்கள் சப்தமாக. பின்னால் விடும் கொட்டாவிகள் முன்னால் சொல்லில் கேட்கும் அளவிற்கு விடை அசட்டையாக நாம் துணிக்கிறோம். மறுமை என்கின்ற சிந்தனை உணர்வு தினந்தோறும் கடக்கக்கூடிய நாள், மறுமையை நோக்கிய நாள் மனிதா என்கின்ற எண்ணத்தை உறுதி கொண்டவர்களாக நாம் இருந்திருந்தோம் என்றால் அந்த தொழுகை எவ்வளவு உள்ள அச்சத்தோடு, அந்த தொழுகைக்குண்டான அதான் கொடுக்கப்படுவது எவ்வளவு முக்கியத்துவத்தோடு, இந்த நாள் விட்டுவிட்டால், அந்த நாள் வந்துவிட்டால் எனது நிலைமை என்னவாகும் என்பது எனக்கு தெரியாது, அது நிரந்தர தோல்வியில் உண்டானே முகம் கொடுக்கக்கூடிய நாளாக என்னுடைய வாழ்க்கை போய் அமைந்துவிட்டால் என்னவாகும் என்கின்ற அந்த சிந்தனை உணர்வு நம்மிடத்தில் இருந்திருந்தால் இபாதத்து சீராக இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனிடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அக்ரபு மா யகுனு அப்து லிரப்பிஹி ஹுவ ஸாஜிதுன் ஃபஅக்திரு துஆ. அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம் எது தெரியுமா? தர்காக்கள் அல்ல, இபாதத் என்கிற பெயரில் இணை வைப்பு கூடாரமாக இருக்கக்கூடிய இடம் அல்ல. அக்ரபு மா யகுனு அப்து லிரப்பிஹி, ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மிக சிறந்த இடம் எது தெரியுமா? வஹுவ ஸாஜிதுன், சுஜூத் செய்யக்கூடிய இடம் என்பதாக சொன்னார்கள். ஃபஅக்திரு துஆ, அதில் துஆவை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பேற்பட்ட இந்த இபாதத்தில் மறுமை என்கின்ற சிந்தனை உணர்வு நம்மிடத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா எத்தனையோ நபர்களுடைய நெருக்கத்தை தேடிட்டு உலகத்தில் காலத்தை துவைத்து பொருளாதாரத்தை துவைத்து ஓடக்கூடிய நாம் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக இருந்திருந்தால் தனிப்பட்ட முறையில் நாம் தொழும்புடனே ஏன் நாம் நீட்டி தொழுதிருக்க மாட்டோம்? ஏன் நீட்டி தொழுதிருக்க மாட்டோம்? இமாமுடைய ஜமாத் என்பது மிகப்பெரிய ஒரு நீண்டதாக நாம் நினைக்கின்றோம். தொழுத முடித்தவுடன் மறுமை நினைக்க வேண்டிய வீட்டை விட்டு மிக வேகமாக ஓடக்கூடியவர்களாக வழக்கமாக நமது காரியங்களை வச்சிருக்கோம் சொன்னா உண்மையிலேயே மறுமையை நாம் மறந்து விட்டோமா என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்ற சகோதரர்களே,
சஹாபாக்கள் என்றைக்குமே அந்த மறுமை நினைத்தவர்களாக இருந்தார்கள். ஏன் குர்ஆனுடைய வசனங்களை புரட்டி பார்க்கும் போதெல்லாம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பொன்மொழி நாம் படிக்கும் போதெல்லாம், மன் கான யுமினு பில்லாஹ், யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்வார்களோ அதோடு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்வார்கள், வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பிக்கை கொள்வார்களோ சொல்லி 3 விஷயங்களை சொல்லுவாங்க. இப்படியாக பல்வேறு இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும்போதும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டவர்கள், மறுமை நாளை நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வதோடு எல்லா இடங்களிலும் இணைத்தவருடைய முக்கியத்துவத்தை நமக்கு கொடுத்து சொல்கிறார் என்றால், அந்த மறுமை சிந்தனை உறவு நமக்கு எவ்வளவு இருக்க வேண்டும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபியை பார்த்து சொல்லும்போது, இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வபஷீரன் வநதீரா, நபியே நாம் உங்களை சாட்சியாளராக, உங்களை நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாக நாம் அனுப்பியிருக்கின்றோம். சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு சுவனத்தை கொண்டு நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாக, மறுமை குறித்து நரகத்தை குறித்து எச்சரிக்கை சொல்லக்கூடியவர்களாக என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நபியை அனுப்பிய நோக்கத்தை பற்றி சொல்லும் பொழுது, எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதாக சொல்லியவர்களாக, மறுமை சிந்தனை உணர்வை ஊட்டுவதற்காக இந்த நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மறுமை என்பதாக இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து சொல்லக்கூடிய அந்த மறுமை விஷயத்தில், அந்த நாளை குறித்து நம்முடைய ஒவ்வொரு நாளும் கடக்கும் பொழுது அதை நினைத்தவர்களாக தான் கடக்கின்றோம் என்று யோசித்து பாருங்கள். ஏன் மறுமை மறக்குது? ஏன் அந்த நாள் மீது அச்சம் வரவில்லை? சாதாரண ஒரு கடன்காரர் இந்த நாளில் வந்து இடத்தில் கேட்பார் என்கின்ற அந்த நாளை குறித்து வரக்கூடிய அச்சம், ஒரு தவணை முறை முடியக்கூடிய அந்த நேரம் வரக்கூடிய அந்த நாளுடைய அச்சம் மறுமை குறித்து வரலையே. குடும்போக்காக மறந்தவர்களாக, உலகத்துடைய ஆசைகள் அதிகமானதின் காரணமாக மறக்கடிக்கப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றார், இந்த உலகம் எப்பேற்பட்டது தெரியுமா? எந்த உலகத்திற்காக நாம் ஓடுகின்றோமோ, இது சுப்ஹானல்லாஹ் இளைஞர்கள் கூட்டம் இல்லை, இளைஞர்களோடு சேர்த்து பெரியவர்களும் அல்லாஹ் பாதுகாக்கும் சகோதரி நம்மை இரவுகளெல்லாம் கண் முழித்து எங்கோ நடக்கக்கூடிய மேட்சுகளை பார்ப்பதற்கு தயார். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? கண் முழித்து எங்கோ விளையாடக்கூடிய விளையாட்டை பார்ப்பதற்கு குடும்பத்தோடு கண்களை விழித்து தூக்கத்தை தொலைப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய இந்த சமூகம், அவ்வளவு உலக ரீதியாக ஆசை வைக்கக்கூடிய சமூகம், தான் நேசிக்கக்கூடிய ஒரு அணி அவர் ஜெயித்து விட்டால், வெற்றி கண்டு விட்டால் அதில் மகிழ்ச்சி காணக்கூடிய சமூகம், அன்று இரவு கண்விழித்து தூங்கி ஃபஜ்ரை தொலைத்த சமூகமாக இருக்குதுன்னு சொன்னா, உண்மையிலே நாம் மறுமை சிந்தனையில் தான் இருக்கின்றோமா என்று யோசித்து பாருங்கள். அவ்வளவு உலகத்தோடு, உலக இன்பத்தோடு நாம் கலந்து 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 இறுதியில் எதை நமக்கு கடமையாக்கப்பட்டதோ அதையே மறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கிறார், வமா ஹாதிஹில் ஹயாத்துத் துன்யா, இது உலகம் இருக்கின்றதே, இல்லா லஹு வ லஇப், வீணும் விளையாட்டும் தான், வீணும் விளையாட்டும் தான். வ இன்னத் தாருல் ஆখিরা, நிச்சயமாக அந்த சுவனத்துடைய வீடு, மறுமையுடைய வீடு என்பது லஹியல் ஹயவான், நிச்சயமாக வாழ்வு இருக்கின்றது. லவ் கானூ யஅலமூன், அவர்கள் அறிபவர்களாக இருந்திருந்தால், தெரிபவர்களாக இருந்திருந்தால், நிச்சயமாக சிறந்த வீடு என்பது, சிறந்த இருப்பிடம் என்பது அந்த மறுமைதான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காண்பிக்கின்றானே. அந்த மறுமை விட்டு ஆதரவு வைத்தவர்களாக நாம் ஓடி இருந்தோம் என்றால், எத்தனையோ நேரங்களில் மாற்றத்திற்காக நாம் அர்ப்பணிப்பு செய்யக்கூடியவர்களாக இருந்திருப்போம். எத்தனையோ நேரங்கள் எனக்கு நேரமில்லை நேரமில்லை என்பதாக கடமைகளை புறக்கணித்து செல்கின்றோமே, சமூகத்திற்கு தேவையான கடமைகளை செய்யாமல் செல்கின்றோமே, நமது மார்க்கத்திற்கு தேவையான கடமைகளை செய்யாமல் போகின்றோமே. அந்த நேரத்தில் இது போன்ற காரணங்களை நாம் சொல்லியிருக்க மாட்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உலக ரீதியான ஆசைகள் அதிகரிக்க அதிகரிக்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த உலகத்தை அற்பம் என்று சொல்கின்றானோ அந்த உலகம் நம்முடைய உள்ளத்தில் மேன்மையாக இருக்கின்றது. அதை விட்டுக் கொடுப்பதற்கு நாங்கள் தயார் இல்லை, அதை கொடுப்பதற்கு நாங்கள் தயார் இல்லை. மறுமையுடைய வீடு என்பது நமக்கு மிகவும் சாதாரணமாக தெரிகின்றது.
இருக்கின்றது. உலக ரீதியான வீடு என்பது மிகவும் நமக்கு ஆச்சரியத்தை தரக்கூடியதாக, சந்தோஷத்தை தரக்கூடியதாக, நிம்மதியை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆன் சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன் மீண்டும் சொல்லும் பொழுது வலாஹிரத்து கைரு வ அப்கா, ஒரு சிறந்த இடம் என்பது, நிலைத்திருக்கக்கூடிய இடம் என்பது உலகம் அல்ல. இந்த உலகத்தில் உண்மையிலேயே நாம் வாழ்வதற்கு நிரந்தரமான இடம் என்றால் சொத்துக்களை சேர்த்து வைக்கின்றோம், எல்லாம் எடுத்து வைக்கின்றோம். ஏன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோயை தர வேண்டும்? நோய் கலந்த வாழ்வு, வறுமை கலந்த வாழ்வு, அச்சம் கலந்த வாழ்வு, நிம்மதியற்ற சூழ்நிலை கலந்த வாழ்வுதான் இந்த உலக வாழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் வறுமை சம்பந்தமாக சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்புகளை சொல்லும் பொழுது இவை அனைத்தும் இருக்காது. அவர்களுக்கு நோய் இருக்காது, இளமையுடையவர்களாக, ஆரோக்கியம் உள்ளவராக இப்படியான சூழல் இருப்பார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிரந்தரமான இடத்திற்குண்டான அடையாளமாக சொல்லப்படக்கூடிய அந்த அடையாளம் தான், அந்த இடம் தான் சிறந்தது என்பதாக கூறியிருக்க, எதுவெல்லாம் நிரந்தரமற்ற இடமாகவோ சிரமத்தை தருமோ அந்த இடத்திற்கு நாம் ஓடக்கூடியவர்களாக நீங்களும் நானும் இருக்கின்றோம் என்றால் உண்மையிலேயே இத்தனை நாட்கள் மறுமை என்கின்ற நாளை அடையக்கூடிய நாம், விரல்களை விட்டு நாட்களை எண்ணக்கூடிய நாம் அதற்காக எண்ணிருக்கின்றோமா என்பதை யோசித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல்வேறு எச்சரிக்கைகளை குர்ஆனில் சொல்கின்றான், பல்வேறு எச்சரிக்கைகளை சொல்கின்றான். அந்த எச்சரிக்கைகளை பட்டியலை நாம் எடுத்தோம் என்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எச்சரிக்கை செய்யக்கூடிய வட்டியை தடுக்கின்றான், ஜினா விபச்சாரத்தை தடுக்கின்றான், ஹம்ர் மதுபானத்தை தடுக்கின்றான், கொலை தடுக்கின்றான். பல்வேறு எச்சரிக்கை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய எச்சரிக்கைகளை பட்டியல் போட்டால் அதில் முதன்மையாக எச்சரிக்கை சொல்லக்கூடிய இடமாக இந்த மறுமை நாள் தான் இருக்கும். மறுமையில் தான் வைக்க முடியும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எல்லா இடங்களிலும் மறுமை 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 என்கிற நாளை குறித்து அதே சிந்தனை நீங்கள் இருங்கள். இந்த உலகம் என்பதாக உலகத்திற்குள்ள வாழ்வாதாரத்திற்கு சென்றிருந்தாலும் மறுமை வந்து விடாதீர்கள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்றைக்குமே ஒருமையின் அதே சிந்தனை இருக்கக்கூடிய அடிப்படையில் அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கை செய்கின்றார். குர்ஆன் எடுத்து படித்து பார்க்க வேண்டும். அதோடு நாம் நெருக்கத்தை ஏற்படுத்தாததின் விளைவு காரணம் அல்லாஹ் எதை எச்சரிக்கின்றான் என்பதை நாம் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான் 22வது அத்தியாயம் 1வது வசனம், யா அய்யுஹன் நாஸ் தகு ரப்பக்கும், ஓ மனிதர்களே அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். இன்ன ஸல்ஸலத்தஸ் ஸாஅத்தி, நிச்சயமாக இந்த நேரத்தில் அதிர்ச்சி என்பது ஷைஉன் அதீம், மிகவும் கடுமையானதாக இருக்கும். நாம் நினைப்பது போன்றல்ல. சாதாரண சில நேர இயற்கை சீற்றங்கள் வந்துவிட்டாலே உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியில் வரும் பொழுது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை பார்க்கின்றோம், மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை பார்க்கின்றோம். அந்த சேதாரத்தை பார்க்கும் பொழுது நம்முடைய மனங்கள் எல்லாம் கவலையான ஒரு நிலைக்கு மாறிவிடுகின்றது. நம்முடைய நிம்மதியெல்லாம் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையாக மாறுகின்றது. மறுமை நாள் என்பது ஏதோ ஒரு இடத்தில் வருவதல்ல, ஏதோ ஒரு நாட்டில் வருவதல்ல, ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் வருவதல்ல. மறுமை நாள் இந்த நாள் என்று வந்துவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களும் அழிக்கப்படும் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான். அப்பேற்பட்ட ஒரு நாள், சுனாமி வரப்போகுதுன்னு சொல்லி ஒரு நாளை குறித்து சொன்னால், அல்லது இது போன்ற இயற்கை சீற்றங்கள் இந்த பகுதியில் வருவதாக என்று சொன்னால் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக கவனிப்போடு அதை நாம் மிகவும் கவனமாக சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது மலைகளை உதாரணமாக சொல்றான். அந்த நாள் நீங்க புரியணுமா? அந்த நாளுடைய வெயிட்டை நீங்க புரியணுமா? சூரா வாக்கியாவை எடுத்து படித்து பாருங்கள். 56வது அத்தியாயம் 1வது வசனத்தில் சொல்கிறான், இதா வகஅத்தில் வாக்கியா, மாபெரும் நிகழ்ச்சியான இறுதி நாள் ஏற்பட்டு விட்டால் லைஸ லிவகஅதிஹா காதிபா, அந்த நாளை பொய்யாக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. உலகத்தில் வேண்டுமானால் பொய்ப்படுத்தியவராக சிலர் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக அந்த நாள் வந்துவிட்டால் அறிந்து விடுங்கள், காஃபிதத்துர் ராஃபியா, நன்மை செய்தவர்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள் அந்த நாள், தீமை செய்தவர்கள் தாழ்த்தப்படக்கூடிய நாள் அந்த நாள்.
இதா உஜ்ஜத்தில் அர்து ரஜ்ஜா, பூமி எல்லாம் நெடுக்க வைக்கக்கூடிய ஒரு நாள், பூமி எல்லாம் நெடுக்கக்கூடிய ஒரு நாள். வதுஸ்ஸத்தில் ஜிபாலு பஸ்ஸா, மலைகள் எல்லாம் தூள் தூளாக ஆக்கப்படும். ஃபகானத் ஹபாஅன் முன்பஸ்ஸா, அந்த இடங்கள் எல்லாம் புழுதி படைத்ததாக முழுமையாக ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்படும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொல்லிவிட்டு மற்றொரு வசனத்தில் சொல்கிறான், வஹுமிலத்தில் அர்து வல் ஜிபால், பூமியும் அந்த மலைகளும் சுமக்கப்படும். ஃபதுக்கதா ரக்கத்து வாஹிதா, இரண்டையும் மோத வைத்து தூள் தூளாக ஆக்குவோம். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வதகூனுல் ஜிபாலு கல்இஹ்னில் மன்ஃபூஸ், எந்த மலைகளை பார்த்து மனிதன் பிரம்மாண்டமாக பார்க்கின்றானோ அந்த மனிதன், அந்த மலை என்பதை பஞ்சு பஞ்சுகளாக ஆக்கப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கப்படக்கூடிய நாள் தான் மறுமை நாள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவ்வளவு விவரித்து எச்சரிக்கை செய்து நமக்கு சொல்கிறார் என்றால் யோசித்து பாருங்கள். நம்மால் தாங்க முடியுமா? ஒரு மிகப்பெரிய சத்தத்தை கொண்ட வெடிகள் ஒரே டைம்ல வச்சாலே நம்ம காதுகள், நம்முடைய மனங்கள் தாங்க முடியாது. திடீர் விபத்தின் காரணமாக ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் வெடித்தால் நம் மனங்கள் தாங்க முடியுமா? ஆனால் மலைகள் எவ்வளவு மிகப்பெரியது! இந்த பூமிக்கு அல்லாஹ் ரப்பல் மலைகளை அழகாக சுற்றி முற்றி வைத்திருக்கின்றானே, அந்த மலைகளால் எங்கு பார்த்தாலும் சப்தமாக, எங்கு பார்த்தாலும் தூள் தூளா ஆக்கப்படக்கூடியதாக, யா நப்சி யா நப்சி, என்னுடைய ஆத்மாவை என்று புலம்பக்கூடிய சப்தங்களாக. இதற்கு பிறகு நாம் என்ன செய்ய போகின்றோம் என்கின்ற நிலைமை ஒவ்வொரு மனிதனும் ஓடுவார்களே. யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது மறுமை இடத்திற்கு உண்டான தயாரிப்பில் அந்த நாளில் அல்ல, அந்த மறுமை நாளில் அல்ல, எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் சிஹ்ஹத்தாக இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் என்பதாக அந்த அழைப்பு கொடுக்கப்படும் பொழுது செயல் வடிவமாக தொழுகை தொழுது தன்னுடைய நெற்றி அல்லாஹ்விற்கு சிரமடைந்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து நற்கர்மணி செய்திருப்பார்கள் என்றால், எதுவெல்லாம் இந்த வார்த்தை ஹராமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கிறார்களோ அதையெல்லாம் நாங்கள் புறந்தள்ளியவர்களாக மதுபானத்தின் இன்பத்தை தரலாம், அது எனக்கு வேண்டாம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் வேண்டும் என்பதாக நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பார்கள் என்றால் உயர்த்தப்படக்கூடிய நாள் தான் அந்த நாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்பேற்பட்ட ஒரு நாள் எப்போது வரும் நமக்கு தெரியுமா? தெரியாத அன்புக்குரிய சகோதரர்களே, அப்பேற்பட்ட ஒரு நாளை நோக்கி செல்லக்கூடிய நாம் எந்த அளவிற்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறுதியாக சில ஹதீஸ்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக சொன்னாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வருவதே மறுமை நாளுடைய ஒரு அடையாளம். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு நபிமார்கள் வரமாட்டார்கள், மார்க்கம் முற்றுப்பெற்று விட்டது, இறுதி வேதம் இதுதான், இதற்கு பிறகு மறுமை நாள் என்ற ஒரு நாள் தான் தீர்வு என்று அல்லாஹ்வுடைய தூதர் வந்து 1400 வருடங்கள் கழிந்து விட்டுச்சுன்னு சொன்னா, அன்புக்குரிய சகோதரர்களே சொன்னார்கள், குழைத்து அன வஸாஅத்து கஹாதிஹி, இரண்டு விரல்களை முட்டியவர்களாக நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டுள்ளோம் என்பதாக ஆள்காட்டி விரலையும் அல்லாஹ்வுடைய தூதர் நடுவரில் இரண்டு இணைத்தவர்களாக மறுமை நாளை குறித்து சொன்னார்கள் என்றால், அப்பேற்பட்ட ஒரு நாளை நோக்கி செல்கின்றோமே. சொன்னார்கள், அந்த மறுமை நாள் எவ்வளவு வேகமாக நடக்கும் என்றால், மனிதர்களை தெரிந்து கொள்ளுங்கள், வியாபாரம் பேசுவதற்காக இரண்டு நபர்கள் துணிகளை மூடிக்கொண்டு கைகளில் வியாபாரம் பேசுவார்களே, பேசி முடித்து கையை எடுப்பதற்குள்ளால் அதுவரை வியாபாரம் பேசிட்டு இருப்பாங்க இயல்பா, அதற்குள்ளாக இந்த மறுமை நாள் நிகழ்ந்துவிடும். இரண்டாவது உதாரணம் சொன்னாங்க, தனது ஆடுகள் மாடுகள் பால் கறந்து குடிப்பதற்காக மனிதன் இயல்பாக வாழ்ந்திருப்பான், எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, பால் எடுக்குவதற்கும் எந்த பிரச்சனை இருக்காது, எடுத்து குடிக்கக்கூடிய அந்த நொடிகளில் மறுமை நாள் ஏற்படக்கூடிய நேரம், அந்த கால அவகாசம் சொன்னாங்க. இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக விரைவாக நடக்கக்கூடியதுதான் இந்த மறுமை என்கின்ற நாள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொன்னா, அன்புக்குரிய சகோதரனே, அதை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜின்கள் மனிதர்கள் இந்த நாளை குறித்து பயப்படுவது கிடையாது, எல்லா உயிர் ஜீவராசிகளும் பயப்படுகின்றது. எந்த நாளை குறித்து? வெள்ளிக்கிழமை குறித்து. ஏன் வெள்ளிக்கிழமை அன்றுதான் மறுமை என்கின்ற நாள் நிகழும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க.
எல்லா உயிரினங்களும் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அஞ்சுகின்றது, பயப்படுகின்றது. இரண்டு சாரார்கள், இரண்டு அந்த மக்கள், அதாவது ஜின்களும் மனிதர்களும் என்பதாக இரண்டு சமூகத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கன்னு சொன்னா, உண்மையிலே நாம் மறுமை நோக்கி இந்த சிந்தனை இருந்துச்சுன்னு சொன்னா இன்று நாம் வஜ்ர் தொழுதோமா? யோசித்து பாருங்கள். நீங்கள் நானும் அந்த ஃபஜ்ருடைய ஸலாத்தில் உறுதியுள்ளவர்களாக இருந்தோமா? அஸருடைய தொழுகை உறுதியாக இருப்போமா என்கிற எண்ணம் நம்மிடத்தில் இருக்கின்றதா என்று பார்த்தால் சந்தேகம்தான். உலக ரீதியாக சென்று விட்டால் ஒரு கேரண்டி கொடுக்க முடியவில்லை. அன்புக்குரிய சகோதரிகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோடு சொன்னாங்க, இந்த காரியத்தை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னு சொன்னா யாரையுமே நீங்க அடக்கம் செய்ய மாட்டீங்க, யாரையுமே அடக்கம் செய்ய மாட்டீங்க. ஹதீஸுடைய விரிவாளர்கள் சொல்வார்கள், பெரிய மறுமை நாள், சிறிய மறுமை நாள். ஒரு மனிதன் மரணம் அடைந்து விட்டால் அவன் சிறிய மறுமை நாளுக்குள் சென்று விடுகின்றான். பெரிய மறுமை நாள் என்பது உலகத்தில் எல்லோருக்கும் நிகழக்கூடியது என்பதாக விரிவுரையாளர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒரு மனிதன் அடக்கம் செய்ததற்கு பிறகு அவன் கெட்ட அடியானாக இருந்தால் நோவினை படுத்தப்படுவானே, அதனுடைய வேதனுடைய சப்தத்தை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் அறிந்து கொள்கின்றது. இந்த மனிதர்களும் ஜின்களை தவிர சொன்னாங்க, இந்த மனிதர்களும் ஜின்களை தவிர எல்லா உயிரினங்களும் அந்த கபரில் சிறிய மறுமை நாளை அடைந்த அந்த மனிதனுடைய நிலையை குறித்து அவன் தேடி கத்துவதை, அந்த நேரத்தில் கதறுவதை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினும் அறிகின்றது. மனிதர்களை தவிர, ஜின்களை தவிர. நீங்க தெரிஞ்சீங்கன்னு சொன்னா யாரையுமே நீங்க அடக்கம் செய்ய மாட்டீங்க என்பதாக மரணத்திற்கு பிறகு சிறிய வறுமை நாள் என்று சொல்லக்கூடிய அந்த மரணம் எப்போது கூட நமக்கு தெரியாத ஒரு நாளை கொண்டு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோமே. அப்பேற்பட்ட இலக்கில்லாத எத்தனையோ விஷயங்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளையும் கடக்கும் பொழுது, மாதத்தை இறுதியுடைய வரும் பொழுது கவலை வர வேண்டும். இல்லை என்று சொல்ல வேண்டும். சகோதரி, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். கவலை உணர்வோடு அதைவிட அதிகமான கவலை. ஒவ்வொரு நாளும் நான் கடக்கும் பொழுது மறுமை நான் நோக்கி செல்கின்றேன். பெரிய மறுமை இல்லை என்றாலும் சிறிய வகையான அந்த மறுமை, மரணத்திற்கு பிறகு மன்னரை என்கின்ற அந்த வாழ்வை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கின்றேன். அந்த வாழ்வுக்கு உண்டானே இன்றைக்கு என்னுடைய சேகரிப்பு என்ன என்பதாக, சேமிப்பு என்ன என்பதாக ஒரு நாள் நாம் கடந்திருந்தோம் என்றால் நிச்சயமாக ரமலானில் காணாமல் போன கூட்டம், சில புனிதப்படுத்தப்பட்ட மாதங்களில் காணாமல் போன கூட்டம் நிரந்தரமாக இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஒரு சிறந்த நேரத்தை, காலத்தை தந்திருக்கின்றார். 40, 50, 60 வருடங்கள் கடந்து விட்டதற்கு பிறகு இடத்தில் கேட்கப்பட்டார், காலங்கள் எப்படி போச்சுன்னு கேட்டோம்னா, எப்படி போச்சுனே தெரியல என்று சொல்லும் அளவிற்கு மிக வேகமாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படியானால் அந்த சிறிய மறுமை நாள், மரணம் என்கின்ற அந்த நேரம் அடைவதற்கு முன்பு வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நேரத்தை தந்திருக்கிறான். அந்த நேரத்தை பயன்படுத்தி சிறந்த மக்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து அருள்களின் பிரார்த்தனையோடு இந்த முதல் ஜும்ஆ உரைக்கு திரையிடுகின்றேன். ஆமீன். வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார், அன்புக்குரிய சகோதரர்களே, முதல் ஜும்ஆவில் மறுமை என்கின்ற நாளை நினைத்தவர்களாகத்தான் இந்த உலகத்தை நாம் வாழ்கின்றோமா என்கின்ற தலைப்பின் வாயிலாக சில செய்திகளை நாம் தெரிந்து கொண்டோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனை குறித்து சொல்றார், இவர்களை அல்லாஹ் வெறுக்கிறான், இவர்கள் அல்லாஹ் விரும்புவது கிடையாது. உடனே தெளிவாக சொல்லும்போது, யார் மரணத்தை விரும்பவில்லையோ அவர்கள் அல்லாஹ்வை சந்திப்பதை, மரணம் அடைவதை அவர்கள் விரும்பவில்லையோ அல்லாஹ் விரும்பல, அவங்களை வெறுக்கிறான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே,
மரணத்தை யாருமே விரும்புறது கிடையாது. மரணம் சொன்னா மனிதர்கள் கொஞ்சம் கசப்பாதான் இருக்குது. ஒரு விளக்கம் என்ன என்பதாக கேட்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அப்படியல்ல ஆயிஷா அவர்களே, ஒரு மனிதன் மரண நேரத்தை அடைகின்றான். நன்றாக கவனிக்க வேண்டும். மரண நேரத்தை அடையக்கூடிய கட்டம் வந்து விட்டது, நமக்கு தெரியுது. எல்லோரும் சுற்றி நிற்கிறார்கள், தன்னுடைய உறவினர்கள், சொத்துக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றது. இதற்கு பிறகு மரணம் தான் என்று தெரிந்துச்சு. இப்போ 2 மனிதனுடைய மனநிலையை அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. உலகத்துல வாழும் பொழுது ஒவ்வொரு இபாதத்தும் அல்லாஹ்விற்காக என்பதாக தன் வாழ்நாளின் நேரத்தை ஒதுக்கி அந்த இபாதத்தை அலங்கரிச்சிருப்பாரா இல்லையா, அவருடைய மனநிலையும். இன்னொரு சாரோடைய மனநிலையை சொல்றாங்க, உலகத்தில் பொடுபோக்காக வாழ்ந்து தொழுகை ஈமான் என்ற வார்த்தை கேட்டாலே வெறுக்கக்கூடிய நிலையில், அல்லது காதுகள் கேட்டும் கேட்காத அடிப்படையில், பள்ளி என்றால் பள்ளிவாசல் என்றால் நாம் எல்லாம் முதியோர்களாக ஆனதற்கு பிறகுதான் வரக்கூடிய இடமாக என்பதாக நினைத்து புறம் தள்ளி ஹராம்களே மார்க்கத்தை தடுக்கப்பட்டதே தன்னுடைய வாழ்வியலில் செய்யறது. இவருடைய மனநிலை சொல்றாங்க. எப்படி இருக்கும்? நன்மை செய்து அல்லாஹ்வுக்காக செய்தவர் இறுதி கட்டத்துல தெரிஞ்சிரும், மரணமடைய போறோம். எல்லா சஹாபாக்கள் வாழ்க்கையை எடுத்து பார்க்கும் பொழுது இறுதி நேரத்தில் பிலால் அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் அழுகும் பொழுது கவலைன்னு சொல்லாதீங்க, சந்தோஷம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. ஏன்? அன்றாட தினம் நன்மைகளை செய்து வாழ்ந்தவர், என்னுடைய நபியை சந்திக்க போறேன், என்னுடைய ரப்பை சந்திக்க போகின்றேன் என்கின்ற நற்செய்தி என்கின்ற சிந்தனை வரும். அப்ப அந்த மனிதர் மரணத்தை விரும்புவார். யார் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஹராமை மட்டுமே செய்து மார்க்கத்திற்கு முரணாக வாழ்ந்திருப்பார்களோ அவர்கள் வெறுப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன் சொல்கிறார், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅத்தியஹுல் மௌத் ஃபயகூலு ரப்பி லௌலா அخرتني இலா அஜலின் கலீல். யா அல்லாஹ், கொஞ்சம் அவகாசம் கொடு, இப்போது எனக்கு மரணம் வேண்டாம், நீ கொடுத்ததை அனைத்துமே செலவு செய்து விடுகின்றேன், கொஞ்சம் அவகாசம் கொடு. இப்ப மரணம் வேண்டாம், மரணத்தை கொடுக்கிறாரே, மரணத்தை பெற்றுவிட்டால் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்வு மோசமானதுதான். நன்மை செஞ்சுட்டு வந்துடுறேன், நன்மை மூலமாகத்தான் ஈடேற்றம் என்பதை தெரிந்ததன் காரணமாக ஆத்துமா கேட்கும். அல்லாஹ் சொல்வான், வலை வஹிலல்லாஹ் நஃப்ஸன் இதா ஜா அஜலுஹா, ஒருபோதும் அந்த தவணை நான் கொடுக்க மாட்டேன் என்பதாக சொல்லி அந்த நேரத்தில் கைப்பற்றப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் சொல்றாங்கன்னு சொன்னா, பட்டுபுரி சகோதரர்களே, இந்த மரணத்துடைய இறுதி நேரத்தில் தீர்மானிக்கக்கூடிய நேரம் அல்லது முன்பே வாடும் பொழுது உலகத்தில் ஒவ்வொரு நாளை நாம் கடக்க ஒவ்வொரு தவணை நாம் அடையும் பொழுது நானில் அவர் என்னிடத்தில் என்ன கேட்பார், நான் கொடுக்க வேண்டிய பொருளாதாரம், என் குடும்பத்திற்கு சேகரிக்க வேண்டிய சேமிப்பு, கொடுக்க வேண்டிய கல்வி, பிற்காலத்தின் மகன், ஏன் என்னுடைய தந்தையே ஏன் இதுக்கு நீங்க செய்யணும் என்ற கேள்விக்கு அஞ்சக்கூடிய நாம் ஓடணும். இல்ல சொல்லணும், அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்விக்கு நாம் அஞ்சிருக்கின்றோமா, அந்த நாளுக்காக நாம் பயந்திருக்கின்றோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். பயந்தோம் என்றால், அஞ்சினோம் என்றால், இந்த நேரத்தில் மரணம் நேரத்தில் முகம் மலர்ந்தவர்களாக நிச்சயமாக நாம் சொல்வதற்கு செல்ல வேண்டிய ஆதரவோடு களிமா சொல்லியவர்களாக நிச்சயமாக நாம் செல்லும் சகோதரர்களே. அப்படியானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த இறுதி நேரத்தில் அல்லாஹ்வை சந்திப்பதை விருப்பம் உள்ள நேரமாக அனைவருக்கும் ஆக்கிரமிக்க புரிய வேண்டும். அது மட்டுமல்லாமல் உலகத்தில் செய்யக்கூடிய எத்தனையோ பாவங்கள் நாம் செய்திருப்போம், எத்தனையோ நேரங்கள் நாம் மார்க்கத்திற்கு முரணாக நடந்திருப்போம், அதையெல்லாம் கலைந்தவர்களாக மற்றொரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அடிப்படையில் ஜுமாவுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ள வேண்டும். பார்க்கின்றோம், சிறிய வயதுள்ளவர்களெல்லாம் மரணம் அடைகிறார்கள். திடீரென்று பல்வேறு நோய்கள். மூதாதையர்கள் எல்லாம் மரணம் அடைவதற்கு முன்னால் சொந்தங்களை அழைத்து பேசி மன்னிப்பு கேட்கும் காட்சிகளை நாம் பார்த்ததுண்டு. ஆனால் இன்றைக்கு நாம் வாழக்கூடிய இந்த நாட்கள்
நோய்கள் அதிகரித்து விட்டது, நன்றாக பயணித்தவர்கள் கூட மரணமாக திரும்ப வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலை அப்பேற்பட்ட ஒரு மரண நேரங்கள் நிகழக்கூடிய ஒரு காலத்தில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எனவே எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இந்த உரையின் மூலமாக கேட்டோமோ அவை அனைத்தும் நம்முடைய வாழ்வில் பின்பற்றி சிறந்த முஸ்லிம்களாக வாழ்ந்து வர்ணிக்குள்ளாகி நம் அனைவருக்கும் தந்தல் புரிய வேண்டும். உலகத்தில் வாழும் பொழுது மறுமை என்ற சிந்தனை உணர்வோடு வாழ்ந்து வர்ணிக்கக்கூடிய பாக்கியம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் ஆக்கி அருள்வது பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவுடைய இரண்டாவது நிறைவு செய்கின்றேன். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.